ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி. குக்கர்லேயே 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ 1 kg ரைஸ்க்கு 5 அழகு அரிசிக்கு 5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா குழி கரண்டியில் 5 கரண்டி எண்ணெய் ஊற்றி 1 ஸ்கூப் நெய்யை போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 kgங்கிறதால கரம் மசாலா எல்லாமே கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம், தாளிச்சிக்கலாம். இப்போது ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த கரம் மசாலாவோடு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் நமக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு அழகான கலர் கிடைக்கும். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போது இதில் 200 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போன உடனே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதோட 10 மிளகாயை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட க்ளீன் பண்ண புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 5 தக்காளி போட்டிருக்கேன், அதை ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஸ்மாஷாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் 50 ml தயிர் போட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் ஊஸாகி வெளியே வர அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்போ ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 kg மட்டனை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் சாட் பண்ணி நல்லா வதக்கினா தான் மட்டனுக்குள்ளே உப்பு காரெல்லாம் நல்லா ஊறும். நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் 2 கிளாஸ் வாட்டர் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணலாம். 5 விசில் வர அளவுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணலாம். 5 விசில் வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கின உடனே குக்கரை ஓப்பன் பண்ணலாம். மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இதில் அரிசி குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 1 kg பாஸ்மதி ரைஸை ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஆல்ரெடி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸை இதில் போட்டு கொதிக்க விடலாம். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை மேலே தூவிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சு 7 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம ரைஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ரைஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை 10 நிமிஷம் அளவுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். மிச்சமும் அரிசி வெந்துடும். நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் யம்மியான டெலிஷியஸ் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இந்த மட்டன் பிரியாணி எக் ஃப்ரை, கத்திரிக்காய் அண்ட் வெங்காய பச்சடியோடு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே யம்மியான மட்டன் பிரியாணி இஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.